மத்திய நிபுணர் குழுவின் பரிந்துரை அடிப்படையில் தமிழகத்துக்கு 2.44 டிஎம்சி தண்ணீரை உடனடியாக திறந்துவிடும்படி கர்நாடக அரசுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தமிழகத்தில் கருகும் பயிர்களை காப்பாற்ற 12 டிஎம்சி தண்ணீரை திறந்துவிட கர்நாடகத்துக்கு உத்தரவிட வேண்டும் என்று தமிழக அரசு தாக்கல் செய்த மனு கடந்த 4ஆம் தேதியன்று RM லோதா தலைமையிலான பெஞ்ச் முன் விசாரணைக்கு வந்தது. அப்போது 6 ஆண்டுகளாகியும் காவிரி நடுவர்மன்ற இறுதி உத்தரவை அரசிதழில் வெளியிடாத மத்திய அரசுக்கு கண்டனம் தெரிவித்த நீதிபதிகள் பிப்ரவரி 20ஆம் தேதிக்குள் வெளியிடும்படி கெடுவும் விதித்தனர். அப்போது நீதிபதிகள் பிறப்பித்த உத்தரவுப்படி மத்திய நீர்வளத்துறை அமைச்சகம் நியமித்த 3 அதிகாரிகள் கொண்ட உயர்மட்ட நிபுணர் குழுவினர் கடந்த செவ்வாய் மற்றும் புதன்கிழமையன்று தஞ்சை, திருவாரூர், நாகை மாவட்டங்களில் பயிர் நிலவரத்தை ஆராய்ந்து அறிக்கை தாக்கல் செய்தனர். மத்திய நிபுணர் குழு தாக்கல் செய்த அறிக்கையில் காவிரி டெல்டா மாவட்டங்களில் பயிரிடப்பட்டுள்ள 1,00,000 ஏக்கர் சம்பா பயிர்களை காப்பாற்ற 2.44 டிஎம்சி தண்ணீர் தேவை என்று பரிந்துரை அளிக்கப்பட்டிருந்தது. இவ்வழக்கு வியாழக்கிழமை காலை விசாரணைக்கு வந்தபோது மத்திய நிபுணர் குழுவின் பரிந்துரைக்கு தமிழக அரசு கடும் ஆட்சேபம் தெரிவித்தது. தமிழக அரசின் சார்பில் வாதாடிய வக்கீல் வைத்தியநாதன், மத்திய நிபுணர் குழுவினர் காவிரி டெல்டா பாசன பகுதிகளில் 10% மட்டுமே பார்வையிட்டதாகவும் மொத்தம் பயிரிடப்பட்டுள்ள 6,00,000 ஏக்கர் பயிர்களை காப்பாற்ற 2.44 டிஎம்சி போதுமானது இல்லை என்றும் கூறினார். தமிழகத்தின் காவிரி டெல்டா பாசன பகுதி சம்பா பயிர்களை காப்பாற்ற 12 டிஎம்சி தண்ணீர் அவசியம் என்றும் வைத்தியநாதன் வாதாடினார். ஆனால் இதற்கு ஆட்சேபம் தெரிவித்த கர்நாடக தரப்பு வக்கீல் ஃபாலி நாரிமன், குடிநீர் தேவைக்கே கர்நாடக அணைகளில் நீர் இருப்பதாக தெரிவித்தார். அதோடு தமிழகத்தில் 40% பயிர்கள் அறுவடை செய்யப்பட்டு விட்டதாகவும் எஞ்சிய 60% பயிர்களும் அறுவடைக்கு தயாராக இருப்பதால் தமிழகத்துக்கு தண்ணீர் தேவையில்லை என்றும் நாரிமன் கூறினார். ஆனால் இருதரப்பு வாதங்களையும் ஏற்க மறுத்த நீதிபதிகள் மத்திய குழு அறிக்கையின் அடிப்படையில் உடனடியாக 2.44 டிஎம்சி தண்ணீரை தமிழகத்துக்கு கர்நாடக அரசு திறந்துவிடும்படி கர்நாடக அரசுக்கு உத்தரவிட்டனர். 2.44 டிஎம்சி தண்ணீரை திறந்து விடுவதால் கர்நாடகாவின் குடிநீர் தேவைக்கு எந்த பாதிப்பும் வராது என்றும் நீதிபதிகள் கருத்து தெரிவித்தனர். Of course, it's a great advantage to Karnataka in the circumstance that Tamil Nadu wanted 9 TMC. And we pointed out to court that if 9 TMC were to be given to Tamil Nadu, the drinking water requirement of Karnataka will suffer very badly. At the moment, we have about 13.8 TMC, and our drinking water requirements are about 11 TMC in the Kaveri Basin. So we'll be just fine if we give 2 TMC, that's all. இந்நிலையில் உச்சநீதிமன்ற தீர்ப்பை தொடர்ந்து 9 டிஎம்சி தண்ணீரை உடனடியாக திறந்துவிடக் கோரி தமிழக அரசு சார்பில் புதிய மனு தாக்கல் செய்யப்பட்டது.